பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பாட வகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் கருதினால், நீங்கள் இந்த பாடங்களை கேட்ட பிறகு தயவு செய்து உங்களுக்கு அறிமுகமாக உங்களுடைய சிநேகிதர்கள், உங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகள், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிற இளைஞர்கள் எல்லாருக்கும் இதை நீங்கள் அனுப்பி கொடுத்து அவர்கள் பயனடைய உதவி செய்யுங்கள். இது ஒரு ஊழியம். இந்த ஊழியத்தை நீங்கள் செய்யும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. இது யூடியூப்பில் கிடக்குது, என்னுடைய சேனலில் இருக்குது. தயவு செய்து எல்லோரும் பாருங்கள். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் போடுகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு சேரும். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க நாம் வந்திருக்கிறோம். இன்று நாம் தியானிக்க போகிற குடும்பம் மோசே சிப்போராள் குடும்பம். மோசே நமக்கு நன்றாக தெரியும். மோசே ஒரு லேவி கோத்திரத்தான். நேற்றைய தினத்தில் அம்ராம் யோகபேத்தை பற்றி பார்த்தோம். மோசேனுடைய பெற்றோர், இவருடைய சகோதரன் ஆரோன், சகோதரி அக்கா மிரியாம். ஒரு சின்ன குடும்பம். மோசேனுடைய வாழ்க்கையை நம்ம ஆதி ஆகமத்தில் வேத புத்தகத்தில் எல்லா இடங்களையும் மோசையை பற்றி நம்ம பார்க்கிறோம். மோசே ஒரு தீர்க்கதரிசி, நல்ல குடும்ப தலைவன், அப்புறம் பொறுப்பான பணியில் பொறுப்பானவர். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பார்த்திங்கன்னா அவருக்கு 120 வருஷம் அந்த உலகத்தில் வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கை 40 வருடம் வாலிப பருவம். அது மிக நேர்த்தியான ஒரு பருவம். அரண்மனை வாழ்க்கை, செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் அவர் மிக நேர்த்தியாக சகல கலைகளிலும் அவர் தேறி வளர்ந்து வந்தார். அதை பற்றி நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தில் அங்கே நம்ம பார்க்குறோம். பாருங்கள், 22:7-22. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவருடைய இருதயத்திலே எண்ணம் உண்டாயிற்று. இப்போ பாருங்க, அந்த 40 வருடம் செல்வ செழிப்பு, அரண்மனை வாழ்க்கை, மிக நேர்த்தியான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் அவர் மிக அற்புதமாக தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறார். இப்படி சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்காக அவர் காத்திருக்கிறார். மோசையினுடைய அந்த 40 வருட வாழ்க்கை மிக நேர்த்தியான ஒரு வாழ்க்கை. மோசையினுடைய 40 வருடம். மோசே பிரபலமான நபர், மிக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர், தேவனுடைய கரத்தில் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர். பார்த்தீங்கன்னா தேவன் விசுவாச குடும்பத்தின் மூலமாக பூமியை ஆசீர்வதிக்கிறார். விசுவாச குடும்பத்தின் மூலமாக பூமியை ஆசீர்வதிக்கிறார். ஒரு மனிதனை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொண்டு தன்னுடைய நோக்கத்தை அல்லது தன்னுடைய சித்தத்தை இந்த பூமியில் அவர் செய்து வருகிறார். இப்போ பாருங்க, குடும்பம் இல்லாமல் ஊழியம் இல்லை. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி அந்த இல்லற வாழ்க்கை தேவன் இந்த பூமியை ஆசீர்வதிப்பதற்காக அந்த இல்லறத்தை ஏற்படுத்தினார், கணவன் மனைவியை. இப்போ இந்த மோசேயை பற்றி நாம் நன்றாக அறிவோம். ஆனால் அவனுடைய மனைவி ஆகிய சிப்போராளை பற்றி நமக்கு ரொம்ப தெரியாது. சிப்போராள், அவளை பற்றி நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, அவள் ஒரு மீதியான் தேசத்து ஆசாரியனுடைய மகள். மீதியானியர் யார் அப்படின்றால் ஆபிரகாமினுடைய 3வது மனைவி கேத்துராள். அது ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் இருக்கு. நீங்கள் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, ஆபிரகாமினுடைய அந்திய காலத்தில் ஆபிரகாம் 1ஆம் வசனம், ஆபிரகாம் கேத்துராள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்சானையும்
மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாவையும் பெற்றாள். இப்போ பாருங்க, இந்த மீதியான் என்கிறவர் தான் மீதியானியர் என்று பெயர் பெற்றனர். அப்போ மோசே யாக்கோபினுடைய வம்சத்தில் வருகிறார். இந்த மீதியான் தேசத்து ஆசாரியனாகிய ஏத்திரோ, அவனுடைய பேர் ஏத்திரோ, யாத்ரா 3:1 அது இருக்கு. அவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ரிகுவேல்னு ஒரு பேர் இருக்கு, 2:18 இருக்கு. யாத்ராம 2:18 ஏத்திரோவுக்கு இன்னொரு பேரு ரெகுவேல். இவன் ஒரு ஆசாரியன். மோசேயும் ஒரு ஆசாரிய வம்சத்தை சார்ந்தவன், இவனும் ஆசாரியன், மீதியான் தேசத்துல ஆசாரியன். இவன் விருத்த சேதனத்தை அறிந்திருந்தான். இப்ப நம்ம மோசேயினுடைய இல்லற வாழ்க்கையில அவனுக்கு கர்த்தர் கொடுத்த மனைவி சிப்போராள். அவள் ஒரு மீதியான் தேசத்து பெண்மணி. மோசேயினுடைய எல்லா காரியத்திலும் ஐக்கியமானவள். மனைவி என்றால் ஐக்கியமாகிறவள். கணவன் என்றால் அரவணைக்கிறவன். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. கணவன் என்றால் அரவணைக்கிறவன், மனைவி என்றால் ஐக்கியமாகிறவன். இந்த பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கணவன் அரவணைக்கிறவன், மனைவி ஐக்கியமாகிறவன். சிப்போரால் அதை ரொம்ப சிறப்பாக செய்தாள். சிப்போராலை பற்றி நமக்கு வேதத்தில் நம்ம படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, தன் கணவனிடத்தில் ஐக்கியமாகிறவள். ஐக்கியம்னா எல்லா விஷயத்திலும், எல்லா காரியங்களிலும் தன்னுடைய கணவனோடு ஐக்கியமாகி உதவுகிறவள், ஒன்றி போகிறவள், மிகுந்த கரிசனையோடு தன்னுடைய இல்லற வாழ்க்கையை அவள் அதுதான் ஊழியம்னு எடுத்துக்கொண்டாள். பெண்களுக்கு குடும்பத்தை நடத்துவது தான் முதல் பிரதானமான வேலை. இங்க வேதத்துல சிப்போராளை பற்றி சில குறிப்புகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த குறிப்புகள் மிக சிறப்பாக அவளுடைய அவளுடைய மனநிலையை காட்டுகிறது. கடமைக்காக வாழுகிறவள் அல்ல, சுக துக்கங்களுக்காக வாழுகிறவள் அல்ல. தன்னுடைய வீட்டை மிக நேர்த்தியாக அனுதினமும் கட்டுகிற ஒரு பெண்மணி. மோசேயை நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அவருக்கு 40 வருடம் சிங்காரமான வாழ்க்கை, 40 வருடம் வனாந்தர வாழ்க்கை, 40 வருடம் மகிமையான ஊழியம். நீங்க பாத்தீங்கன்னா, இல்லறத்தின் வழியாகத்தான் ஆண்டவர் பூமியை ஆசீர்வதிக்க முடியும். அங்க வேதம் அப்படிதான் சொல்லுது. ஆதியாகமம் 1:28 அப்படி பார்த்தீங்கன்னா, இல்லறத்தின் வழியாகவே தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார், ஆணையும் பெண்ணையும் ஆசீர்வதித்தார், ஆளுகை கொடுத்தார். அப்போ கணவன் மனைவியினுடைய இல்லற வாழ்க்கை, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மோசேயினுடைய இல்லற வாழ்க்கை 80 வருடம், ஆனா 40 வருடம் வனாந்தர வாழ்க்கை. நீங்க பாத்தீங்கன்னா இந்த மோசே தப்பி பிழைத்து மீதியான் தேசத்துக்கு ஓடி போயிடுவான். அங்க போய் அவன் ஒரு கிணற்றண்டையில உட்கார்ந்து இருப்பான். அங்க பாத்தீங்கன்னா அவன் அங்க ஒரு கிணற்றண்டையில உட்கார்ந்து இருப்பான். 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்திலிருந்து தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்தான். நடந்து போய் களைத்து, இந்த மீதியான் தேசம்னா எத்தியோப்பியா தேசம்னு வேதம் சொல்லுகிறது. அது எங்க இருக்குன்னா என்னாகமும் 12ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல இருக்கு. இந்த சிப்போராள் எத்தியோப்பிய ஸ்திரீ இல்ல, அவர் ஆபிரகாமினுடைய வம்சம். மோசே எந்த வம்சம்? ஆபிரகாமினுடைய வம்சம். தகப்பன் ஒன்று, தாய் வேறு.
இந்த திருமண வாழ்க்கையில இந்த சிப்போரால எல்லா பெண்களும் பின்பற்றணும். ஆபிரகாமினுடைய மனைவியாக சாராள் பிள்ளை பெறுவதற்காக தன் வேலைக்காரிய ஆபிரகாமினுடைய மடியில கொடுத்து விட்டாள். ஆனா இந்த சிப்போராள் பாருங்க, புருஷனுக்கு ஒரு தீங்கு அல்லது புருஷனுக்கு வாழ்க்கை முடிகிற ஒரு கட்டம் வருது, மரண படுக்கை வருகிறது, அல்லது மரணத்தை உண்டாக்குகிற ஒரு ஆபத்து, ஒரு விபத்து நடக்கிறது. அந்த நேரத்தில் அவள் எவ்வளவு ஞானமா செயல்பட்டாள், அது அவளுடைய ஐக்கியத்தை காட்டுது. புருஷனோடு அவள் ஐக்கியமாக இருக்கிறாள். சொல்லப்போனா புருஷனுக்கு நிழல் போல, புருஷனுக்கு கேடகமா, புருஷனுக்கு வாயா, புருஷனுக்கு ஆலோசனை சொல்லுகிற மந்திரியா, புருஷனுக்கு எந்நேரமும் புருஷனுக்கு சார்ந்து அவளை சூழ்ந்து வாழுகிற ஒரு பெண்மணி தான் சிப்போராள். ஆகினால்தான் மோசேயினுடைய ஊழியம் இவ்வளவு பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றது. மோசேயினுடைய ஊழியம் வெற்றி பெற்றதற்கு யார் காரணம் அப்படின்னா கர்த்தர் காரணம். ரெண்டாவது கர்த்தர் தந்த மனைவி காரணம். எதுவுமே தானா வராது, எல்லாமே பரத்திலிருந்து வருகிறது. உங்களுக்கு தெரியும், யாக்கோபு 1 அதிகாரத்தில் அதை பற்றி சொல்லியிருக்கு. அது சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது எந்த நன்மையும். அப்போ மனைவி நன்மை. இப்போ பாருங்க, 40 வருடம் இந்த வனாந்திர வாழ்க்கை, இதை பற்றி நம்ம எங்கே பார்க்குறோம்? யாத்திராகமம் 3 அதிகாரம் 1 வசனம் இப்படி சொல்லுது. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய ஏத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அரண்மனையில வளர்ந்தவன், செல்வ செழிப்புல வளர்ந்தவன், சகல சாஸ்திரங்களையும் எகிப்தியருடைய சகல கலைகளையும் கல்வியில தேர்ந்தவன், மிகுந்த தேர்ந்தவன், இளவரசர்களோடு கற்றவன், இளவரசிகளோடு பாடம் கற்றவன், உயர்ந்த கலாசாலையில படித்தவன். இப்போ ஆடு மேய்க்கிறான். ஆடு மேய்த்தெல்லாம் ஒரு வனாந்தர வாழ்க்கை. ஆடு மேய்க்கிறதுக்கு முன்னாடி திருமணம் நடந்துருச்சு. பாருங்க 2:21, மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கி இருக்க சம்மதித்தான். வேற வழி கிடையாது, குடிக்க தண்ணி தவிர ஆகாரத்துக்கு வழி கிடையாது, வேலைக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ மோசே சம்மதிக்கிறான். அவன் சிப்போராள் என்னும் தன் குமாரத்தியை மோசைக்கு கொடுத்தான். சிப்போராள் 7 பேரோட பிறந்தவள். பார்த்தீங்கன்னா அந்த சிப்போராளுக்கு 7 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. அவளை பற்றி பார்த்தீங்கன்னா வேதம் என்ன சொல்லுகிறதுனா, சிப்போராள் 7 பெண் பிள்ளைகளை, அப்போ 7 கொழுந்தியாள்களை கொண்டவன் மோசே. மூத்தவளை கட்டுறான். அப்போ 7 பேருக்கு திருமணம் பண்ணி வைக்கிற ஒரு பெரிய பொறுப்பு அவனுக்கு இருக்கு. இந்த காலத்தில் திருமண காரியங்களில் அவங்க செய்யும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். பாருங்க, இந்த சிப்போராள் மோசேயினுடைய வாழ்க்கையை செதுக்கி எடுக்கிற ஒரு உரைகள். நீங்க பார்த்தீங்கன்னா நீதிமொழிகளில் 27 அதிகாரம் பெண்ணை ஆண்டவர் உரைகள்லாம் மாற்றுகிறார். ஏன் இப்படி அவா புழுப்புழுன்னு எதுக்கெடுத்தாலும் சண்டைக்கு வருகிறா, எதுக்கெடுத்தாலும் எதிர்த்திருக்கிறா, எதுக்கெடுத்தாலும் இப்படி இருக்குது அப்படின்னு புருஷர்கள் நினைக்கிறாங்க. வேதம் என்ன சொல்லுதுன்னா 27 நீதிமொழிகள் 27:17, இரும்பை இரும்பு கருக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தால் கருக்கெடுகிறான், முகத்தை கருக்கெடுகிறான். அப்போ சிநேகிதன்னா யாரு? சிநேகிதன்னா கணவனுக்கு, மனைவிக்கு கணவன் தான் சிநேகிதன், மனைவிக்கு கணவன் தான் சிநேகிதன், கணவனுக்கு மனைவி தான் சிநேகிதி. இப்போ இரும்பை கருக்கெடுகிறது. அதாவது 24 மணி நேரம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் மனைவியோட தான் வாழ வேண்டியது இருக்கு. வேலைக்கு போனாலும் வீட்டுக்கு வர வேண்டியது இருக்கு, விருந்துக்கு போனாலும் வீட்டுக்கு வர வேண்டியது இருக்கு, பிரயாணம் போனாலும் வீட்டுக்கு வர வேண்டியது இருக்கு. அப்போ தொடர்பு எங்க இருக்குது? இல்லறத்துல இருக்கு, மனைவியின் இடத்துல இருக்கு.
அதாவது கணவன் மனைவியை அரவணைக்கிறவன், மனைவி கணவனில் ஐக்கியமாகிறவன். எப்படி? ஆவி ஆத்மா சரீரம் மூணுலையும் ஐக்கியமாகணும். சரீரத்தில் மாத்திரம் ஐக்கியமாகிறது இல்லை, ஆவியில் ஆத்மாவில் ஐக்கியமாகணும். கணவன் மனைவி வாழ்க்கைனா அதுதான். சிலர் காரியங்களுக்காக, காரண காரியங்களுக்காக இணைவார்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா சந்தர்ப்பங்களில் அந்யோன்யமாக இருக்கிற மாதிரி நடிப்பார்கள். அந்தரங்கத்தில் பார்த்தீங்கன்னா கீரியும் பாம்பு மாதிரி வாழ்வார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சிப்போராள் இந்த மோசேயை கருக்கெடுகிற ஒரு உரைகள். தங்கத்தில் சுத்த தங்கமா கலப்பு தங்கமானு பார்க்கணும்னா உரைகள் இடத்துல போனாதான் தங்கத்தினுடைய அந்த மதிப்பு தெரியும். மனைவி தான் கணவனை உரசி அந்த கணவனை பண்பாக மாற்றுகிறார். மோசே மீதியான் தேசத்திற்கு வரும்போது ஒரு கொலைகாரன், ஒரு முற்கோபி, அவசர கொடுக்கை. எவ்வளவுதான் படித்திருந்தாலும், எவ்வளவுதான் உயர்ந்த கலாசாலையில் படித்திருந்தாலும், ஞானம் பெற்றிருந்தாலும், அனுபவம் இருந்தாலும் வாழ்க்கை பாடம் அவனுக்கு தெரியாது. வாழ்க்கைனா என்னன்னு தெரியாது. எப்படி நடந்து கொள்ளணுங்கிறது அவனுக்கு அந்த அந்த உயர்தரமான கலாசாலை, அந்த பள்ளிக்கூடம் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கல, ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கல, அவனுடைய பெற்றோர் கூட அவனுக்கு சரியாக அதை சொல்லிக் கொடுக்கல. ஆனால் மனைவி அதை சொல்லிக் கொடுப்பான். மனைவி ஒரு உரைகள். சிப்போராள் ஒரு நல்ல உரைகள். அவ தன் புருஷனோடு ஐக்கியமாகிவிட்டார். அவ விலகி இருக்கவில்லை. பிள்ளை பெறுகிற ஒரு மிஷின் மட்டும் இல்லை, அந்த புருஷனுக்கு அவள் கிரீடமா மாறினாள். எப்படி சொல்றோம் பாருங்க. இந்த சிப்போராள் எந்த இடத்துலையும் தன்னுடைய புருஷனை விட்டு கொடுக்க மாட்டான். எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டான். தன்னுடைய தகப்பனிடத்திலும் விட்டு கொடுக்க மாட்டா, தன்னுடைய சகோதரிகளிடத்திலும் விட்டு கொடுக்க மாட்டா, தன்னுடைய ஜனத்தின் நடுவிலையும் விட்டு கொடுக்க மாட்டா. சிப்போராள் புறப்படுன்னா உடனே எள்ளுன்னா எண்ணெயா நிற்பா. பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் 4ஆம் அதிகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க 18ஆம் வசனம். இதெல்லாம் சின்ன குறிப்பு தான் நமக்கு வேதம் காட்டும். புரிந்து கொண்டு நம்ம நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். 18ஆம் வசனம். மோசே தன் மாமனாகிய ஏத்ரோவின் இடத்திற்கு நான் எகிப்தில் இருக்கிற என் சகோதரரிடத்திற்கு திரும்பி போய் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டும் என்றான். அப்பொழுது ஏத்ரோ மோசையை நோக்கி சுகமாய் போய் வாரும் என்றான். இப்போ பாருங்க, இங்கே மோசே மீதியான் தேசத்துக்கு 40 வருடம் ஆயிற்று. தேவனுடைய தரிசனத்தை பெற்றாச்சு, அழைப்பை பெற்றாச்சு, ஊழிய அழைப்பை பெற்றாச்சு. கர்த்தர் அவனுக்காக ஒரு மகிமையான ஊழியத்தை வச்சிருக்கிறாரு. இப்போ பாருங்க, மாமனிடத்துல உத்தரவு கேட்கிறான். அப்போ தன்னுடைய தாய் தகப்பனிடத்துல வளராத இந்த பிள்ளை, பார்வோனுடைய அரண்மனையில் வளர்ந்த பிள்ளை, அது எப்படி வளர்ந்துருக்கும் அப்படின்னா கரடு முரடா வளர்ந்துருக்கும். இந்த 40 வருடத்தில் இந்த சிப்போராளும் இந்த ஏத்திரோவும் அவனை ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள அழகா என்ன செய்துட்டாங்க, வணைந்து எடுத்துட்டாங்க. நீர் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் வேதம் இப்படி தெளிவாக சொல்லுது. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம், அங்கே ஒரு வாக்கியத்தை பாருங்க. 5ஆம் அதிகாரம் அந்த 5 4ஆம் வசனம் 8ஆம் வசனம் பாருங்க. 1 தீமோத்தேயு 5:8. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாய் தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். சொந்த குடும்பத்தை, சொந்த ஜனத்தை, சொந்த குடும்பத்தை நடத்த அறிஞ்சிருக்கணும். அது கற்றுக்கொள்ளணும். தன்னுடைய குடும்பத்தை, பெற்றோரை கவனிக்கணும், உடன் பிறந்தவர்களை கவனிக்கணும், வேலையில் உண்மையாக இருக்கணும், போக்குவரத்தை சிறப்பாக செய்யணும், மனைவியின் இடத்துல உண்மையாக இருக்கணும், மாமனார் இடத்துல கேட்க வேண்டியதை கேட்கணும்,
மச்சினச்சிகள், அதாவது தன்னுடைய மனைவியினுடைய குடும்பத்தால் அவனுடைய அண்ணன்மாரோ தங்கப்பிமாரோ அவங்ககிட்டலாம் எவ்வளோ பண்பாக நடந்து கொள்ளணும். இப்படிப்பட்டவர்கள் தான் சபையை நடத்த முடியும். இப்படிப்பட்டவர்களாம் மேய்ப்பனுடைய வேலையை பார்க்க முடியும். கர்த்தர் 40 வருடம் ரெகுவேல்ட்டையும் இந்த சிப்போரால்ட்டையும் அவனுடைய குடும்பத்திலும் மோசேக்கு வந்து ஏராளமான படிப்பினைகளை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அதற்கு சிப்போரால ஆண்டவர் வல்லமையா பயன்படுத்தினார். சிப்போரால் தன்னுடைய புருஷன் தனக்கு தாலி கட்டின நாள் முதல் அவனோடு ஐக்கியமாகி இருவரும் ஒரே மாமிசமா மாறிட்டாங்க. பார்த்தீங்கன்னா, ஏதேனில இல்லாத ஒன்று இந்த சிப்போராளுடைய வாழ்க்கையில இருந்தது. அந்த ஏவாளுடைய மகள் தான் இவ. ஆனா இவள் மாறுபட்டு இருக்கிறாள். தன் கணவனுடைய வாழ்க்கையோடு தன் வாழ்க்கை தான் அது, தன்னுடைய வாழ்வு தான் அது என்று அவள் ஐக்கியமானாள். இந்த சிப்போராளை பற்றி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு இக்கட்டு வந்தபோது அவள் அதிலே மிக நேர்த்தியாக செயல்பட்டாள். சில குறிப்புகளை தான் வேதம் நமக்கு காட்டும். அதை வச்சு நம்முடைய வாழ்க்கையை நம்ம புரிந்து கொண்டு நடக்கணும். பாருங்க, வழியில 24ஆம் வசனம், யாத்திரையாகமம் 4:24, வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு. தங்கும் இடத்துல ராத்திரி, நல்லா கவனிங்க, பகல் முழுவதும் நடந்து வராங்க. எகிப்துக்கு போகணும்னு சொல்லிட்டு சிப்போராலும் அவனுடைய மகனையும் கூட்டிட்டு அவங்க ஒரு கழுதையில் சேனத்தை ஜாமானு தட்டுமுட்டு ஜாமான்கள், தண்ணி, சாப்பாடு, மாற்று வஸ்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு பிரயாணம் போயிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் மாதிரி இந்த காலம் மாதிரி நமக்கு ஏரோப்ளைனோ அல்லது ரயிலோ அல்லது பஸ்ஸோ வருது, காரோ வாகனமோ எந்த வாகனமோ எந்திர வாகனங்கள் கிடையாது. அன்றைக்கு சாதாரணமான மிருகங்களை வச்சு தான் போகணும். கழுதையை வச்சு தான் அவங்க போனாங்க. ஏன்னா சுமை சுமப்பதற்கு கழுதையும் பிள்ளைகளை சுமப்பதற்கு குதிரைகளும் மனிதர்களை போச்சு. இப்போ இவங்க 3 பேர் போயிட்டு இருக்கிறாங்க. தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, தங்கும் இடத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு இடத்துல போய் தங்குறாங்க. கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டார். கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டார். இப்ப பாருங்க, இந்த சிப்போராள் எப்படி செயல்படுகிறாள், அவளுடைய ஐக்கியம் எந்த அளவுக்கு இருக்கிறது, கணவனோடு அவள் எப்படி ஐக்கியமாகி இருக்கிறாள், ஆபத்து நேரத்துல உதவுவதற்கு அவள் எப்படி இருக்கிறாள், ஓடி போகிறவளா இருக்கிறாளா, உடனிருந்து ஆபத்துல தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் பாதுகாக்கிறாளா என்று கர்த்தர் பார்க்கும்படி இங்க பாருங்க, அவனை கொல்ல பார்த்தார். அப்படின்னா ஒரு விபத்து நடக்குது அந்த இடத்துல, ஒரு பாம்போ அல்லது வேற ஏதோ ஒரு விபத்து நடக்குது. அப்ப அவ என்ன சொல்றா பாருங்க, புருஷனை பார்த்து சொல்றார், நீ என்னுடைய இரத்த சம்பந்தமான புருஷன். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அவ பாருங்க, அப்பொழுது சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்தனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து, நீ எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன். இப்போ பாருங்க, 2 பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம், ஒரு விதமான ஒரு சண்டை, அது மூர்க்க வெறியா போகுது. இந்த மோசே அந்த இடத்துல மிக கொடூரமா நடந்து கொள்ளுகிறான், அல்லது அங்கே ஒரு மோசமான விபத்து நிகழ்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் சிப்போராள் சொல்றா, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன். விட்டு கொடுக்காத மனைவி, ஐக்கியப்படுகிற ஒரு மனைவி, ஆபத்துல உதவுகிற ஒரு மனைவி, தேவை ஏற்படும் போது ஓடி அந்த தேவையை பூர்த்தி செய்கிற ஒரு உற்ற துணை. 40 வருட வாழ்க்கையினுடைய அந்த கனிதான் இந்த வார்த்தை. மோசேயும் சிப்போராலும் 40 வருடம் மீதியான் தேசத்துல வாழ்ந்தார்கள். அந்த வாழ்க்கையினுடைய உச்சகட்டம் தான் இந்த சம்பவம். பாருங்க, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தேவ சித்தம் வைத்திருக்க, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு சித்தம் இருக்குது. அந்த சித்தத்தை நம்ம நிறைவேற்றணும். கணவனும் மனைவியும் பிள்ளைகளுமா சேர்ந்து நிறைவேற்றணும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. வெளியில சீன்ல தெரிகிறவர் தான் மோசே. சீன்ல மறைவிடத்துல இருக்கிறவங்க தான் யாரு? கணவன், மனைவி, பிள்ளைகள். மனைவி மறைந்து இருக்கிறாள். கணவன் அந்த பெரியோர் மத்தியில உயர்ந்த ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறார். மனைவி பின்னால இருக்கிறார்.
மனைவி கணவனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். அவளுடைய கண்ணு எந்நேரமும் புருஷன் மேலே இருக்குது. இந்த சிப்போராள் 40 வருடமும் இவனுடைய மதியினத்தை, கோபத்தை, இவனுடைய அதாவது அந்த இல்லற வாழ்க்கைக்கு பயன்படாத எல்லா சுவாபங்களையும் அடக்கி ஆளுகிற ஒரு வல்லமையுடைய பெண்ணாய் அவள் இருந்தாள். எல்லா பெண்ணுக்கும் இந்த இதை ஆண்டவர் கொடுக்கிறார், ஆளுகையை கொடுக்கிறார். எல்லா மனைவிமாருக்கும் தங்கள் புருஷன் மேலையும் குடும்பத்தின் மேலையும் ஆளுகை கொடுக்கிறார். பொறுப்புள்ள மனைவியா இருந்தா ஜெயம் கிடைக்குது, பொறுப்பற்ற மனைவியா இருந்தா விலகி போயிடுறா. இங்க சிப்போராள் பாருங்க, எப்படி இந்த மோசேயை எப்படி அவள் உருவாக்கி இருக்கிறாள் என்றால், எண்ணாகமம் 12ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. எண்ணாகமம் 12:3 நீங்க பாருங்க. அந்த வசனம் இந்த 40 வருட இல்லற வாழ்க்கையில மோசே எப்படிப்பட்ட மனிதனாய் மாறி போனான். அவனுடைய இல்லற வாழ்க்கையில அவனுடைய மனைவி அவனை எவ்வளவு தூரம் அவனோட ஐக்கியமாகி அவனிடத்துல தேவையில்லாத களிம்புகளை, அசுத்தங்களை, தேவையில்லாத அந்த சுவாபங்களை எல்லாம் வெட்டி எடுத்து நேர்த்தியா அவளை உருவாக்கி எடுத்திருக்கிறாள். பாருங்க 3ஆம் வசனம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். எந்த சந்தர்ப்பத்தில்? இங்க பாருங்க, எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரியாக 1ஆம் வசனம். ஸ்திரியாக மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, இப்போ சிப்போராளை வைத்து அவள் ஒரு எத்தியோப்பிய ஸ்திரீ, அந்நிய ஸ்திரீ, நீ அவளை விவாகம் பண்ணிட்ட, நீ எப்படி பெரிய ஊழியக்காரனா இருக்க முடியும், நீ எப்படி தீர்க்கதரிசியா இருக்க முடியும், நாங்கள் தான் அந்த வித்துல கரெக்டாக வரோம், எங்களுக்கு தான் அது உண்டு, உனக்கு கிடையாதுன்னு இவங்க சொல்லி விவாதிக்கும் போது மோசேயினுடைய சாந்த குணம், பொறுமை, சகிப்புத்தன்மை, அந்த நீடிய சாந்தமும் பொறுமையும் அவனிடத்திலிருந்து வெளிப்படுது. எப்படி வெளிப்பட்டுச்சு? அந்த 40 வருடம் அந்த மனைவி அந்த புருஷனுக்கு அவிதமான பாடத்தை கற்றுக் கொடுத்தார். எல்லா சந்தர்ப்பத்திலும் சாந்தமாய் இருப்பதற்கு பழக்க வைக்கிறார். இந்த எத்தியோப்பிய ஸ்திரீ அப்படின்னு நம்ம சொல்றோம், வேதம் அப்படி சொல்லுது. இல்லை, வேதம் அப்படி சொல்லலை. இந்த ஆரோனும் மிரியாம அதை சொல்றாங்க, குத்தி காட்டுறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அவன் எந்த அளவுக்கு மனம் உடையாமல், எந்த அளவுக்கு வேதனைப்படாமல், சோர்வுறாமல் தன்னுடைய ஊழியத்தை செவையா நிறைவேற்றும்படி அந்த மனைவி அவளுக்கு ஒரு உற்ற துணையாக அவளை உருவாக்குகிறதுக்கு கர்த்தர் சிப்போராளை கொடுத்தார். மனைவி உரைகள், மனைவி ஐக்கியமாகிறவள், கணவன் அரவணைக்கிறவன். இன்னைக்கு நம்முடைய ஊழியம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எப்படி வரிசை வச்சிருக்கிறாரு. முதலாவது தேவன், 2வது குடும்பம், 3வது ஊழியம். நம்முடைய வரிசையை நம்ம மாற்றக்கூடாது. மோசே அப்படிதான் வைத்திருந்தார். முதலாவது தேவன், 2வது குடும்பம், 3வது ஊழியம். இந்த வரிசையை மாற்றாம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரம், மனைவிக்கு கொடுக்க வேண்டிய, குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டிய நேரம், ஊழியத்திற்கு கொடுக்க வேண்டிய நேரம், இவைகளெல்லாம் கரெக்டா அவனுடைய வாழ்க்கையில செப்பனிடப்பட்டிருந்தது. இதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். சிப்போராள் ஒரு அற்புதமான ஒரு பெண்மணி, ஒரு ஊழியக்காரனுக்கு உற்ற துணை, ஒரு குடும்ப தலைவனுக்கு உற்ற துணையா அந்த மனைவி இருந்தாள். அவளிடத்துல என்ன சுபாவம் இருந்தது? கணவனோடு ஐக்கியமானாள். அதாவது சந்தோஷத்திலும் துக்கத்திலும் வறுமையிலும் வனாந்தர வாழ்விலும் வறட்சியிலும் ஆபத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் தன் புருஷனோடு ஐக்கியமாகிறவள் தான் மனைவி. தன் மனைவியை அரவணைக்கிறவன் தான் புருஷன். இந்த குவாலிட்டிய, இந்த குணாதிசயங்களை மோசே பெற்ற பிறகுதான் ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். மனைவியினிடத்துல சண்டையிட்டுக்கிட்டு பிரிஞ்சு போய்கிட்டு மாமனாரை மதிக்காம தன்னுடைய குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டியதை சரியா செய்யாம தான் தோண்டித்தனமா எகிப்துல இருந்த மாதிரி அவன் வாழல. இந்த 40 வருடத்துல
அவன் ஒரு பண்பட்ட மனிதனா, பண்பட்ட ஊழியனா, பண்பட்ட குடும்பஸ்தனா, பண்பட்ட ஒரு ஒரு சமூகவாதியா அவன் மாறினான். இதற்கு கர்த்தர் குடும்பத்தை கொடுத்தார். அந்த குடும்பத்தின் வழியாக தான் நாம தேவனுடைய சாயலையும் ரூபத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு குடும்பம், ஒரு விசுவாச குடும்பம், தேவனுக்கு மகிமை சேர்க்கிற ஒரு மனிதனா ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு அவனுடைய மனைவி 50% அதிகமாய் அவனுடைய வாழ்க்கையில செயல்படுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சிப்போராள் என்ற அந்த பெண்மணி மோசேயினுடைய அவனுடைய சரிபாதியான உடல் எவ்வளவு தூரம் வேலை செய்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். மனைவி வீட்டை கட்டுகிறாள். புருஷன் தன் மனைவியின் மேல் அன்பு வைக்கிறான். இந்த காலை வேளையில் மோசேயினுடைய ஊழியம் மிக சிறப்பாக அமைந்ததற்கு திரைமறைவில் சிப்போராள் மிகப்பெரிய ஒரு காரணம். ரிகுவேல் ஏத்திரோ ஒரு பெரிய காரணம். அவனுடைய பெற்றோர் ஒரு பெரிய காரணம். அவனுடைய சகோதர சகோதரிகள் பெரிய காரணம். இதற்கெல்லாம் மேலாக மோசேயினுடைய ஊழியம் இவ்வளவு மகிமையாக இருந்ததற்கு கர்த்தர் அவனுக்கு கொடுத்த குடும்ப வாழ்க்கை தான் அடிப்படை என்பதை நம்ம பாருகிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சிப்போராளை போல நம்முடைய வாழ்வை கணவனோடு ஐக்கியமாகவும் மனைவியை அரவணைத்து கொண்டு செல்வோம். உலக வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஊழியத்தை உத்தமமாக நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, சிப்போராள் என்ற அந்த அருமையான ஆண்டவரே கர்த்தாவே, உரைகள் என்று சொல்லப்படுகிற மனைவியானவள் மோசேயை கர்த்தாவே உரசி மிக நேர்த்தியான ஒரு மனிதனாக உருவாக்கி தேவனுடைய சித்தமாகிய தீர்க்க தரிசன ஊழியத்தையும் ஆண்டவரே ஆலோசனை ஊழியத்தையும் மெய்ப்பன் ஊழியத்தையும் ஆண்டவரே பல வகையான ஊழியங்களையும் சிறப்பாக செய்து முடிக்க எழுத்தாளர் ஆண்டவரே இன்னும் பல பணிகளை இந்த மோசே செய்து முடிக்க சிப்போராள் ஆண்டவரை உதவும் ஒரு கருவியாக இருந்தார். அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு தாரும். நாங்களும் ஆண்டவரை உம்மை சார்ந்து வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட.